Rajini is not forcing anybody to call him as Talaivar. Fans are calling Talaivan சந்தோஷமா கூப்பிடுறாங்க. He is just acknowledging that, that's all. பிரார்த்தனை சக்தியில கூட நிரூபிச்சதே ரஜினி தான். Still proving சொல்ல வரேன். See, in all castes, people respect only if you have money. That's why I don't believe in caste. அப்படின்னு கிளீனா அப்பவே தைரியமா சொன்னது ஒரே ஆள் ரஜினி தான். மாதிரி தலைவா அப்படிங்கறத it is not only symbolic as a leader, he is following principles. அரசியலே வரல ஓடி போயிட்டாரு அப்படி இப்படின்னு நான் கிண்டல் பண்றாங்க. பட் அரசியல் போட்டு ஓடி போனாலும் இந்த பேர் நினைச்சு நிக்கிறது. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹோஸ்ட் அவர்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். மிஸ்டர் சுவாமி, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அதாவது கேப்டன் யாருன்னு தெரிஞ்சு போயிடுது. தலை அப்படின்னாக்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க தோனியை சொல்கிறாங்களா இல்லாட்டி சினிமா ஆக்டர் அஜித்தை சொல்கிறாங்களான்னு ஒரு டவுட் இருக்கும். தளபதி அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாங்களா விஜய் அவர்களை சொல்கிறாங்கன்னு ஒரு டவுட் இருக்கும். தலைவர் அப்படின்றது ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த அடைமொழி இருக்குது. நிரந்தர முதல்வர், நிரந்தர தலைவர்ன்ற மாதிரி இவர் நிரந்தர தலைவர். எப்பவுமே தலைவராக 50 வருஷமா அன்னைக்கு 1975லேருந்தே இருக்கிறவர். அவ்வளோ என்டியூரிங் பர்சனாலிட்டி. தலைவர்னு அவர் அப்படின்னு சொல்றதுன்னா எல்லாரும் அவர் பேரே சொல்ல வேண்டியதில்லை. ரஜினிகாந்த் அவர்களை தான் குறிக்கும். எல்லாருமே தலைவர் தலைவர்னு அவரை தான் சொல்றாங்க. ஈவன் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் கூட ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா தலைவர்னு தான் சொல்றாங்க. அவர் தலைவர்னு சொல்றதோடு அர்த்தம் என்ன? அது அவருக்கு எந்த வகையில பெருமை சேர்க்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? தலைவர் அப்படிங்கறது ரஜினிக்கு கட்டாயமா எப்போ வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2007 சிவாஜி த பாஸ் படம் வந்தது. ஸோ அப்போ தான் அந்த தலைவர் த பாஸ் நம்ம தலைவர் அப்படின்ற ஒரு இது வருது இல்லையா, தலைவர் பாஸ்ங்கிற தலைவர்னு வருது. அப்போதான் மக்கள்லாம் ரசிகர்கள்லாம் தலைவான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்போதான் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஷாருக் கானும் ஒரு டான்ஸ் ஆடினார், ருங்கி டான்ஸ். அந்த தலைவான்னு சொல்லிட்டு பிரபலப்படுத்தி விட்டார். ஸோ அந்த தலைவாங்கிற அடைமொழி ரஜினி தான் அப்படின்னு ஆல் பீப்புள் இன் ஆல் லாங்குவேஜஸ் ஸ்டார்டட் பிலீவிங் இட். இப்போ தலைவர்ன்றது என்னன்னா ஒன்லி ஹிஸ் ஃபேன்ஸ் வேர் காலிங் ஹிம். நோபடி வாஸ் ஃபோர்சிங் தெம் டு கால் ரஜினி ஆஸ் தலைவர். ரஜினியே என்னை கூப்பிட்டு தலைவர்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லலை. அது ஒண்ணு. ஸோ அதனாலே இது ஒரு பாப்புலர் நேமா போயிடுச்சு. தலைவன்றது ஒரு தலைவா அப்படின்னா ரஜினி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இதுவா இருக்கு. இட் இஸ் நாட் பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு காலிங் பை நேம் அப்படிலாம் கிடையாது. மக்கள்ல ரசிகர்களே கூப்பிட வச்சா பிரபலம் ஆயிடுச்சு. தட் இஸ் டிஃபரன்ஸ். எப்படி சிவாஜி நடிகர் திலகம் அப்படின்ற பட்டம் கொடுத்தாங்க, ஒரு விழா வச்சு எடுத்து பட்டம் கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் இது கொடுக்கல. காமன் பீப்புள் கேவ் ஹிம் டைட்டில் ஆஸ் தலைவா. ரஜினியோட ரீச் கடைசி வரைக்கும் இருக்கு. அதுக்குதான் டிஎம்கே பயந்தது 2021. கடைசி வரைக்கும் அடிமட்ட வரைக்கும் ஈஸியா ரஜினியோட பேர் போயிடும். ஒண்ணுமே கஷ்டமே படணும். நான் ரிமெம்பர் when I was watching பாட்ஷா in 1995 பார்க்கும்போது கூட இன்னொரு ஃபேமிலி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொன்னாரு, சார் நான் ஒன் மேன் ஏர்னிங் தான். எங்க வீட்டில் அப்பதான் கேபிள் டிவி பாப்புலர் ஆகல. சன் டிவி அப்பதான் இட் வாஸ் ஸ்டில் எமர்ஜிங். அப்போ என்ன சொன்னது என்னன்னா, எங்க வீட்டில் சினிமா பார்க்க கூப்பிடுவாங்க. See, if I show him, take him ரஜினி மூவி, they'll keep quiet for next ரஜினி மூவி வரைக்கும். அப்புறம் கேட்க மாட்டாங்க, சினிமா கேட்க மாட்டாங்க. If I take him ரஜினி மூவி, they'll be very happy. அப்புறம் கவனம் ஆயிடுவாங்க, நான் வேலையை பார்த்துன்னு போகலாம். இல்லாட்டி சினிமா போனால் சினிமா நச்சரிப்பாங்க, என்னால் போக முடியாது, என்ன கூட்டின்னு போக முடியாது அப்படின்னு அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த அளவு ரீச் இருக்கு. ஸோ தேர் ஹாப்பி. இப்போ நான் கூட்டம் வந்தா தேர் வெரி ஹாப்பி அப்படின்னு பேசி கொடுத்தேன் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ரஜினியோட ரீச் அந்த மாதிரி இருக்கு. பிளஸ் இப்போ தலைவர் நம்ம கூப்பிடுறோம், சந்தோஷமா பீப்புள் ஆர் கெட்டிங் ஹாப்பினஸ், ஃபேன்ஸ் ஆர் கெட்டிங் ஹாப்பினஸ். இப்போ இது தலைவர் ரீசெண்டா இப்போ கூலி படம் வந்திருக்கு. என்ன பண்றாங்க, தலைவான்னா என்ன, அது என்ன வாட்டி ஆச்சு, என்ன தலைமை என்ன தாங்கினார், அவரு என்ன போராட்டம் பண்ணாரு அப்படி இப்படின்னு ஒரு பேச்சு கிளம்பி இருக்கு. இப்ப நீ லுக் பேக் ஆல் இஸ் ஹிஸ்டரின்னு பார்த்தீங்கன்னா 1980s இலங்கை தமிழர் பிரச்சனை ஆரம்பிச்ச போது ஊர்வலம் போனார் ரஜினி. தலைவர் போனார் ஃபார் அப்போசிங் த அப்ரஷன் அகைன்ஸ்ட் தமிழ்ஸ் 1983 போனோம். அப்படி ஞாபகம் இருக்கு. ரஜினி போனா ஞாபகம் இருக்கு 1980s எம்ஜிஆர் உயிரோட இருந்த போது. அப்புறமா ஊர்வலம் போகலை.
இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 2001 ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் ஆன போது இதே மாதிரிதான் வந்து நெய்வேலி போயிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் பவரை அப்படின்னு ஃபுல் சினிமா கும்பல் கிளம்பிச்சு. ஒரு ரஜினி ஒருத்தர் தான் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் அது சேம் டே உண்ணாவிரதம் இன்னும் மெட்ராஸ். அப்ப என்ன சொல்றாருன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் ஆண்டவன் தீர்ப்புன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டாரு. வேற எதுவுமே சொல்ல. ஏன்னா சின்ஸ் இஸ் ஃப்ரம் கர்நாடகா, அங்கேயும் வந்து இது பண்ணக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. இங்கேயுமே வந்து நம்ம ஓவரா எமோஷனுக்கு இடம் சொல்லிட்டு கரெக்டா வந்து மேட் தட் அப்ரோச். சுப்ரீம் கோர்ட் தான் ஆண்டவன் தீர்ப்புன்னு. ராஜ்குமாரே வந்து ஹூ வாஸ் அப்போசிங் அப்போ தமிழியன்ஸ் அவரே ரியலைஸ் பண்ணிட்டாரு, ஐ ஷுட் நாட் டன் திஸ். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட் திஸ் இஸ் த ரூல், then I should have allowed them to follow. Let I go to Supreme Court back again and get them to release our judgment. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒத்துக்கிட்டார் ராஜ்குமார், டாக்டர் ராஜ்குமார். இப்போ காலமாயிட்டார். சொல்றேன் அந்த மாதிரி கரெக்டான அப்ரோச் வந்து அப்பவே தலைமையை வந்து கொண்டார். அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க ரஜினியை வந்து தலைவர் ரஜினியை வந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ் தலைவர் மக்களை வந்து விரும்பி கூப்பிடுறது. கருணாநிதியை வந்து இப்போ தமிழக தலைவர்ன்றாங்க டிஎன்கே. வாட் இஸ் ஹவு டஸ் இட் ரியலி ஒர்க்? டிஎன்கே பொறுத்தவரை ஆதி காலத்துல பார்த்தோம்னா மேக்ஸிமம் 20% ஓட்ஸ் தான், 22, 24 வச்சுப்போம். மீதி 75% வந்து இஸ் அப்போஸ் டு டிஎன்கே. மெஜாரிட்டி ஆர் அப்போஸ் டு யூ. ஹவு கேன் யூ கால் தமிழக தலைவர் கருணாநிதியை போய் ஸ்டாலின் தளபதின்ற என்ன தளபதி என்ன போய் போராட்டம் கடந்து என்ன போய் இது பண்ணாரு அவரு? சண்டை போட்டாரு, வாழ் சண்டை போட்டாரு அவரு. 2001 ஜெயலலிதா கேம் பேக் டு பவர் சூழலை இட்டாங்க ஜெயலலிதா. If I come back to power, I will put Karnanidhi in jail now. பண்ணி காமிச்சாங்க. அப்போ பண்ணி காமிச்சிட்டு அப்ப ஸ்டாலினே வந்து தேடினாங்க. ஸ்டாலின் வந்து பெங்களூருக்கு எஸ்கேப். அப்போ அந்த மாதிரிதான் தளபதிங்கிறத அந்த அளவு தான் தளபதி ஆகுது. ஸ்டாலின் எஸ்கேப் ஆயிட்டாரு இதுக்கு. ஸோ இந்த மாதிரி அரசியல் பண்றதுக்கு தான் வந்து டிஎம்கே இருக்க வழிய மக்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமா எதுவும் பண்ற மாதிரி தெரியல. இன்னொன்னு கருணாநிதி வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா 1974 கர்நாடகா கவர்மெண்ட் 1924 வந்து மேட்டூர் டேம் கட்டினாங்க. கட்டி 100 வருஷம் ஆயிடுச்சு மேட்டூர் டேம் கட்டி. அது எப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் என்ன போச்சு, அதுக்கு முந்தி என்ன ஆச்சுன்னா 1924 அதுக்கு முந்தி வரைக்கும் பார்த்தோம்னா காவிரி வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது தமிழ்நாட்டுக்கு. வெள்ளம் வந்து நிறைய மக்கள் வந்து பாதிப்படைஞ்சாங்க. தஞ்சாவூர் ஜெயிலெல்லாம் வந்து ஸோ கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மைசூர் சமஸ்தானத்துக்கு மேலே அப்போ நஷ்ட கொடுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் தேவை கிவிங் இது நஷ்ட ஈடு கொடுத்துட்டு இருந்தாங்க சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம். அப்புறம் ஒரு வழியாக பார்த்தாங்க சரி இப்படி இது வந்து சரிப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு they decided to build a dam to curtail the water, to regulate the flow. 1924 இவர் கட்டினாங்க. 1924 கட்டினாங்க. கட்டி முடிச்சுட்டு அப்போ என்ன பண்ணாங்கன்னா எவ்ரி 50 years அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த வாட்டர் வரும், 336 TMC வாட்டர் வரும், மீதி வந்து கர்நாடகா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தே ஆர் கிவிங் மோர் வாட்டர் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் த ரிவர் ஃப்ளோ. அப்புறம் என்ன ஆச்சு 1974 என்ன ஆச்சுன்னா பிகாஸ் 1974 கர்நாடகா என்ன பண்ணாங்கன்னா they said we also want to have use more water, so reduce your consumption அப்படினாங்க. we want to irrigate மாண்டியாலாம். அப்போ அது ட்ரையாக தான் இருந்தது மாண்டியாலாம். இந்த மைசூர் பக்கத்தில் இருக்க மாண்டியாலாம் வந்து ட்ரையாக தான் இருந்தது கொஞ்சம். so they wanted to grow sugar cane in மாண்டியா. sugar cane is a high இது it consumes water heavily. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா கருணாநிதி வந்து இன்னும் இதுவா இல்லாமல் சரியா நோ சொல்ல. அப்போ என்ன பண்ணாங்க கர்நாடகா என்ன பண்ணாங்கன்னா வந்து they said we won't renew the agreement அப்படின்னாங்க கர்நாடகா 1974. உடனே கருணாநிதி வந்து போய் கேஸ் போட்டார் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இதை வந்து ஒத்து வரான்னு சொல்லிட்டு. அக்ரிமெண்டே வந்து இருக்கு, எவ்ரி 50 years they have to renew an agreement இருக்கு. அப்படின்னும் போது ஈஸியா போய் கேஸ் ஜெயிச்சிருக்கலாம் கருணாநிதி. அப்ப என்ன பண்ணார் கருணாநிதி, இந்திரா காந்தி பேச்சை கேட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டார். ஏன்னா அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கர்நாடகா ரோல் பண்ணிட்டு இருந்தது. எங்க தனக்கு வந்து பாதிப்பு வந்துருமோ சொல்லி காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பயந்து போய் இந்திரா காந்தி பயந்து போய் இவரை வந்து வாபஸ் வாங்க வச்சாங்க கருணாநிதி. அப்ப கருணாநிதி ஏகப்பட்ட ஊழல் புகார்லாம் அந்த எம்ஜிஆர் பிரிஞ்சு போயிட்டார். அப்போ 1972 போயிட்டார். டிஎம்கே வாஸ் வீக். அப்போ எம்ஜிஆரும் இல்ல, இது மாதிரி மத்திய அரசையும் பகச்சிக்க வேணாம், தான் ஆட்சியை உட்காந்து ஊழல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து he agreed for taking back the case. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு காவிரி பிரச்சனை வந்து இது பண்ணவே சால்வே பண்ண அளவுக்கு குழப்பி விட்டார். அதே மாதிரி அதுக்கு முந்தைய வந்து கருணாநிதி பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போது அண்ணாதுரை கீழே he went and signed an agreement to கர்நாடகா. நீங்க ஒவ்வொருல காவிரி ஒவ்வொரு தான் போகுது,
பில்ட் எனி நம்பர் ஆஃப் டேம்ஸ் கட்டி விட்டான். உடனே அவன் ஹேமாவதி ஹாரங்கின்னு கட்டி விட்டாங்க டேம். காவிரிக்கு தண்ணியை வர பண்ணிட்டானுங்க. அதுதான் வந்து கேட்டாங்க காங்கிரஸ் எம்எல்ஏ கேட்டார் ஒருத்தர், என்ன பண்ண பையன்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஹி ரிப்ளைட் பேக் இன் 110 ரூல். 110 ரூல்ல வந்து பதில் போனோம்னா ஆஸ்க் கொஸ்டின் ஒரு ரூல் இருக்கு லெஜிஸ்லேஷன்ல. 110 ரூல்ல வந்து பதில் போடுறதுன்ற சாமர்த்தியத்தை கத்தி கொடுத்ததே வந்து கருணாநிதி எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளை தமிழ்நாட்டை கெடுதல் பண்ண ஆளை போய் தமிழ்நாடு தலைவர்ன்றாங்க இவங்க போய். ரஜினி ஹஸ் நாட் டன் எனி ஹார்ம் டு தமிழ்நாடு. ஸோ அவரையாவது தலைவர் கூப்பிட தப்பு என்ன இருக்கு அதுல? மக்களை விரும்பி கூப்பிடுறாங்க. இதே மாதிரி தான் ஸ்கூல்ல இருக்க ஞாபகம் இருக்கு. ஸ்கூல்ல வந்து பாத்தியார் வந்து அவர் சிவாஜி ரசிகர். அவர் சும்மா சொல்லுவாரு, ரஜினியை பத்தி சொல்லுவாங்க, அவன் சும்மா கை இப்படி ஆட்டுறான், பேசுறதெல்லாம் புரிய மாட்டேங்குது, அவனை போய் இது பண்றாங்க, சிவாஜி நடிகர் திலகம் அப்படின்னு சொன்னா. அப்போ உடனே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். அப்போ nobody had to no question about it. அதனால தலைவர் நம்ம கூப்பிட மக்களை வந்து விரும்பி. கருணாநிதி இன்னொன்று கவனிச்சோம் பார்த்தோம்னா, கலைஞர் கருணாநிதி பட்டம் அவனுக்கு. கலைஞர் ஒரு பட்டம், அது வேற பட்டம் தான். அது பீஸ் ஆஃப் பேப்பர் தட் வாஸ் given by M.R. Radha in 1950s. அது என்ன ஆயிடுச்சுன்னா, he didn't like anybody to be called him by name. கருணாநிதி தான் அவன் பேர். only Jayalalitha bravely called him always கருணாநிதி. no other politician called him as கருணாநிதி. அது சொல்றாரு, அவரு சொன்னாரு, என்ன வந்து கருணாநிதியும் கூப்பிட தாழ்ந்து போயிட்டேனே அப்படின்னாரு ஒரு பேட்டியில. உனச்சோ விட்டுச்சாரு. இப்ப கெட்ட பேரா அது கருணாநிதின்றது. கலைஞர்னு கூப்பிடணும் அவரை. சோ அந்த மாதிரி ரஜினி இஸ் நாட் ஃபோர்சிங் டு கால் ஹிம் as தலைவர். ஃபேன்ஸ் ஆர் காலிங் தலைவான் சந்தோஷமா கூப்பிடுறாங்க. இஸ் ஜஸ்ட் அக்னாலஜிங் தட் தட்ஸ் ஆல். என் கால விழு, என்ன தலைவான் கூப்பிடு அப்படிலாம் ரஜினி ஒன்றும் சொல்லவே இல்லை. யார்ட்டையுமே வந்து போய் கேட்டுக்கலையே, யார்ட்டையுமே பிக்சர் இல்லையா போய் எனக்கு கிவ் சம்திங், கிவ் சம் அவார்டு, கிவ் மீ கால் மீ தலைவர்னு பிக்சர் ரஜினி பிக்சர் இல்லையா வந்து எல்லாத்தையும் போய், ரைட்? அதனால இதெல்லாம் வந்து இட்ஸ் ஃபேன்ஸ் வந்து எந்தூசியாஸ்டா கூப்பிட ஆரம்பிச்சது. இட் ஹஸ் பரவிட். மக்களை கூப்பிட. அதுல இன்னொன்று மறக்கவே முடியாத விஷயம் என்ன, ரஜினியை வந்து பார்த்தோம்னா, ஆஃப்டர் எம்ஜிஆர் வந்து 2011ல ரஜினி ஃபெல் சிக். என்டையர் தமிழ்நாடு prayed for his health. யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் அது. when both his kidneys failed and the amount of water in the lungs was more than normal. சர்வே ஆக முடியாதுன்னு சிங்கப்பூர் கொண்டு போனாங்க, முடியாது சொல்லிட்டாங்க. அவரை கைவிட்டார் டாக்டர்ஸ். விட்ட அப்புறம் கூட வந்து போய்ச்சாருன்னா வந்து மக்களோட பிரேயர்ஸ் தான். இட் இஸ் a living miracle of living proof of prayers. பிரார்த்தனை சக்தியில கூட நிரூபிச்சது வந்து ரஜினி தான். still proving சொல்ல வரணும். அதே சமயத்துல வந்து ஒரு டிஎம்கே பேச்சாளர் ஒருத்தர் இருந்தார். he also had the same problem, water entered into the lungs, but he had lesser water in the lungs. அப்போ but he didn't survive. they were renal failure, water entered the lungs. now when kidneys fail, kidneys remove all the excess water. so when kidneys fail, the water enters into the lungs. எடுக்க முடியாது. அதற்கு people die actually. lungs போயிட்டுனா எடுக்க முடியாது, ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிடும். அதனால அதே மாதிரி தான் ரஜினிக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது. பட் இருந்தாலும் இந்த மக்களை பிரார்த்தனை தான் வந்து காப்பாத்திச்சு ரஜினியை. தலைவா அப்படிங்கறது வந்து இஸ் a living proof of several things. அதே மாதிரி ரிமெம்பர் he said once, that is நீங்க ஜாதி பத்தி பேசும்போது சொன்னாங்க, he made one very good statement. see, in all castes people respect only if you have money. that's why I don't believe in caste. அப்படின்னு கிளீனா அப்பவே தைரியமா சொன்னது ஒரே ஆள் ரஜினி தான். எல்லா ஜாதியும் வந்து பணம் தான் மதிப்பாங்க, அதனால நான் வந்து ஜாதிக்கு மதிப்பு கொடுக்கறதுலன்றான். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. எவ்ரிபடி சேஸ் தட். இதே சிவகுமாரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, டாக்டர் சிவகுமாரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மூத்த பையன் வந்து ஜஸ்ட் பிகாஸ் he married ஜோதிகா, ensured second daughter was married into his caste. ஓகே இருக்கட்டும், நீ வந்து ஜாதியை பார்த்துக்கோ, இல்லைன்னு சொல்ல. பட் சினிமால வந்து இது பண்ணாத, பிரச்சனை பண்ணாத, ஜாதி இல்லை அப்படி இப்படி பிரச்சனை பண்ணாத. நீ டோன்ட் ட்ரை டு ரீச் காஸ்ட் ஈக்குவாலிட்டி. நோபடி வாண்ட்ஸ். நீ பேசுவது மானம், பேணுவது காமம் இருக்கக்கூடாது எந்த தலைவரும். சூர்யா வந்து அரசுக்கு வரப்போறாங்க, இப்ப டிஎம்கே வரப்போகுது, டிஎம்கே வரப்போறாங்க அப்படின்றாங்க. அது எப்படி போக போகுதுன்னு தெரியல. அது அதனால ரஜினி வந்து he talks what he preaches. He is not doing anything that is not talking. At least what we observe, that is பெரும்பாலும் நீங்க 1993 வள்ளின்னு படம் வந்தது. வந்து ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணுவோம், ஏமாத்தி ரேப் பண்ணுவோம். அப்புறம் அந்த பொண்ணு வந்து திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வருவாங்க அவங்க ரேபிஸ்ட. நம்மளாம் நினைச்சுப்போம் வந்து சரி ஓகே தாலி கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு கொண்டுடுவாங்க. that is where ரஜினி proved his respect for women. தலைவர்ன்றது எல்லாத்துலயுமே இருக்கு. இட் இஸ் நாட் தட் இஸ் சும்மா மாலை போட்டா தலைவர்ன்றது இல்லை.
அந்த அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை வந்து யாருமே கொண்டு வரல. தட் மூவி ரேன் ஒன்லி இன் ஆந்திரா. ஆந்திரா தே அக்செப்டட் தட் கிளைமேக்ஸ். தமிழ்நாட்டில் அக்செப்ட் பண்ணல. அந்த தமிழ்நாட்டில் இன்னும் அந்த கண்ணகி இதுதான் நம்ம இதுதான் இருக்கும். நம்ம இன்னும் we are 50 years பேக். எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி he took that. ஒரு பெண்ணுக்கு வந்து எது ஒரு இது வேணுமோ, அவளுக்கு என்ன பாதிக்குமோ, அந்த பட்டு சில வசனங்கள்லாம் நிறைய வசனங்கள்லாம் ஒரு வள்ளி படத்திலேயே வந்து ஒரு இது வரும். ஒரு எனக்கே நானே பார்த்தேன். தட் இஸ் என் பொண்ணு என்ன பண்ணீங்கன்னா, நான் I was working busy. But my daughter was watching TV in the hall. சிரிச்சுனே வந்தா. It was so disturbed, annoying to me. ஓங்கி யாரா ஒன்ன போல வந்து எனக்கு. அப்புறம் வந்து I remembered similar type of scene in வள்ளி. அத இப்படிதான் வந்து பொண்ணை வந்து இது மாதிரி அம்மா திட்டுவோம். உடனே வந்து அப்பா சொல்லுவா, இல்ல உன் திட்டாத, உன்னை ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவா. அப்பா நான் சொல்லுவான், ஒரு பொண்ணு வந்து சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறதுன்றது ஒன்லி அப்பா அம்மா வீட்டுல தான். அப்புறம் கிடையாது. ஹாப்பினஸ்ங்கிறது ஒன்லி when she is with her parents அப்படிம்பாரு. When I put in, a lot of ladies acknowledge when I put on Facebook also. அதே மாதிரி ஒரு சின்ன வசனம் வரும் அந்த இதுல, வள்ளியில படத்துலயும் வரும். தட் இஸ் ரஜினி வசன கதை தான், அந்த படம் தான் அது. அதை வந்து சொல்லுவான், படிச்சவன் தான் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து வேலை சுத்திட்டு இருக்கான். படிக்காதவன் வந்து ஆல்வேஸ் லுக்ஸ் ஃபார் சம் ஒர்க் அண்ட் கீப்ஸ் கோயிங். படிக்காத இன்னைக்குமே வந்து வேலை சொன்னதே கிடையாது. he finds some work and he carries on. படிச்சவன் தான் எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லிட்டு இருக்கான். It is a very good, it's very thoughtful statement. When even Nagi Reddy Nagi Reddy remade that Valli in Telugu as Vijayanu சொல்லிட்டு he appreciated the dialogue actually அந்த படத்தை, அந்த இது வசனத்தை. மாதிரி தலைவா அப்படிங்கறத வந்து it is not only symbolic as a leader, at least he is following principles. கூலி படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீன் வரும், 30 இயர்ஸா ட்ரிங்க் பண்றத விட்டாரு அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து மேன்ஷன் நடத்திட்டு இருப்பாரு. மேன்ஷன்ல வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து மேன்ஷன் டே, அட்லீஸ்ட் இன்னைக்காக நல்லா உற்சாகமா இருப்போம் அப்படிம்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே எல்லாம் மனுஷன் கொண்டாங்க அப்படிம்பாங்க. Then all will bring and put it in a big vessel. So everybody will be eager, okay எல்லாரும் வந்து இது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரஜினி will totally overturn that vessel. அவ்வளவுதான், கொட்டிடுவோம். ஸோ டாஸ்மாக்கு எதிராக மறைமுக பிரச்சாரம் அப்படி நம்ம பாசிட்டிவா எடுத்துன்னு போலாமே, ஏன் நம்ம இப்படியே எடுத்துக்கணும்? ஸோ தலைவர் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பீப்புள் ஆர் டோக்கிங் ஃபன். தலைவர்ன்றது இட் இஸ் நாட் தட் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் ஷுட் பி a leader. He can be a follower. எனக்கே ஒரு ஜோக் நடந்தது, ஒரு தமாஷ் நடந்தது. முன்ன கூட ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன், முன்ன கூட வீடியோ கூட ஒன்று போட்டிருந்தேன். ரஜினி வந்து வழக்கமா எப்பவுமே சொல்ற டயலாக் என்னன்னா, லைஃப்ல வந்து when you are at a very crucial point in life, the person who helps you won't be from your caste அப்படிங்கிறது தான். அது வந்து caste or religion அப்படி அடிக்கடி he tells that incident. என் லைஃப்ல நடந்தது இதே. நான் இங்க ஹியூஸ்டன்ல இருக்க மீனாட்சி கோயிலுக்கு போயிருந்தேன். நான் சொல்ல 15 years பேக் இன்சிடென்ட் இது. இப்போ இன்னைக்கு நேற்று நடந்ததில்ல, 15 years ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ண, அப்பெல்லாம் வந்து இந்த ரெஸ்ட் ரூம் வந்து திறந்து போயிட்டு வெளில வரும்போது டோர் எப்பவுமே என்ன பண்ண, இட் வில் ஸ்டாப் அட் த லாஸ்ட் மூமெண்ட் அண்ட் தென் க்ளோஸ். பாத்தீங்கன்னா எல்லா டோரையும் வந்து இட் won't immediately not close, shut down. ஏன்னா அவங்க விரல வந்து மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இட் won't close immediately. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், விரல வந்து நான் கட்ட விரல வந்து நான் எப்படியே உள்ள விட்டேன். இந்த ஃபிங்கர் எனக்கு ஞாபகம் இல்லை. வெளில வரும்போது நான் ஐ forgot to take my finger. வேகமா வந்துருச்சு அது. பிஃபோர் ஐ குட் ரிமூவ் இட். பயங்கரமான ஒரு வலிச்சு நான் கண்டுக்கல. ஏன்னா அபிஷேகம் வேகமா பண்ண, அபிஷேகத்துக்கு நான் வேகமா போனேன். போயிட்டு நான் முருக அபிஷேகம் பார்க்கறதுக்காக போனேன். அப்பதான் ரத்தம் அப்பதான் கவனிச்சா ரத்தம் வந்துட்டு இருந்தது கையில இருந்து. மகன் அப்படியே பிஞ்சு போயிடுத்து, வலிச்சது. ஆனா பட் ஒன்றும் தெரில எனக்கு. ஆனா ரத்தம் வந்தது. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஒருத்தர் வந்தாரு. இப்போ வெள்ளை கூட்டமாக வந்து 100 ஆள் ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் போட்டு விட்டாரு. ஃபர்ஸ்ட் எய்டை போட்டு விட்டு இதை பாருங்க, டாக்டர் போய் பார்த்துங்க எதுக்கும் அப்படின்னாரு. அப்புறம் எதாச்சும் கேட்டேன், அவங்க பேர் என்ன சார்னா வந்து ஜெரோம் அப்படின்னாரு. நான் சட்னு ஷாக்காக இருந்தது எனக்கு. ஆனால் அது ஜெரோம்ன்றாரு இவரு, இந்தியன் தான், இந்தியன் ஜெரோம்ன்றாரு இவரு அப்படின்னாரு. அப்புறம் அந்த ஐ நெவர் saw him in the temple afterwards. நான் அந்த கோயிலை பார்த்த ஞாபகம் இல்லை எனக்கு. சொல்றேன் டைம்ல வந்து he came and helped me. அந்த மாதிரி ரஜினி வந்து சொல்றதுலாம் நடக்கிறது நிறைய. இது மக்களுக்கு வந்து ஒவ்வொரு இது இருக்கு. see each fan has some experience. சந்தோஷமா கூப்பிடுறது தலைவர் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து it has people like it and they love to call him. அவ்வளவுதான். it's a love fans love. அவ்வளவுதான். nothing more. humility.
அரசியலே வரல, ஓடி போயிட்டாரு அப்படி இப்படின்னு நான் கிண்டல் பண்றாங்க. பட் அரசியல் விட்டு ஓடி போனாலும் இந்த பேர் நினைச்சு நிக்கிறது அப்படின்னா அது வந்து பெரிய பவர்ஃபுல்லான நேம் தானே, இதுதானே அது ஆமா அப்படிங்கிற ஆமா அதுதான் விஷயம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். ஐ ஜஸ்ட் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த டாபிக் பத்தி. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி மகேஷ். தேங்க்யூ சுவாமி. Thanks again. Welcome. Jai Hind. Okay. Jai Hind.